ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: பாலின சமத்துவத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் அரசின் விழிப்புணர்வு பிரச்சாரங்களுக்கு சிறப்பான பலன் கிடைத்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உணவு பதப்படுத்துதல் துறையில் புதிய முதலீடுகளை அதிகரிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் கூறியுள்ளார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் வளர்ச்சி மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்துவது குறித்து குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. கர்நாடகாவில் இன்று இருவேறு இடங்களில் நேரிட்ட சாலை விபத்துகளில் 14 பேர் உயிரிழந்தனர். இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துருவ் கபிலா தனிஷா கிராஸ்டோ இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பாலின சமத்துவத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் அரசின் விழிப்புணர்வு பிரச்சாரங்களுக்கு சிறப்பான பலன் கிடைத்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கல்வி கற்பிப்போம் திட்டம் 10 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை குறிப்பிட்டுள்ளார். பெருமளவிலான மக்கள் பங்கேற்ற இத்திட்டமானது மிகப்பெரிய மாற்றங்களை நாடு முழுவதும் ஏற்படுத்தியிருப்பதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். பாலின சமத்துவத்தை களைவதிலும் பெண் குழந்தைகளின் கல்வி குறித்த கனவுகளுக்கு ஏற்ற வாய்ப்புகளை உருவாக்கித் தரும் வகையிலும் இது அமைந்து வருவதாக திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். குறைவான பெண் குழந்தைகள் விகிதமுள்ள மாவட்டங்களில் இத்திட்டமானது குறிப்பிடத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்தியிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். இத்திட்டத்தில் பங்கேற்ற அனைத்து மக்கள் மற்றும் அமைப்புகளுக்கு நன்றி தெரிவித்துள்ள பிரதமர், நாட்டு மக்கள் அனைவரும் பெண் குழந்தைகளின் உரிமைகளை காக்கும், அவர்களது கல்வியை உறுதிப்படுத்தும் நடவடிக்கைகளில் தீவிரமாக பங்கேற்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கல்வி கற்பிப்போம் திட்டத்தின் சிறப்புகளை எடுத்துக் கூறும் வகையில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் சார்பில் புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இதேபோன்று அனைத்து மாநிலங்களிலும் மாவட்ட அளவில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ரயில்வே பாதுகாப்பு தொழில்நுட்பம் மற்றும் பராமரிப்பு முறைகள் குறித்து ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் சுவிட்சர்லாந்தில் அந்நாட்டு ரயில்வே உயர் அதிகாரிகள் குழுவினருடன் ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் நவீன பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள், பராமரிப்பு நடைமுறைகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. முன்னதாக செயின்ட் மார்கரெதனில் உள்ள ரயில் பெட்டி உற்பத்தி தொழிற்சாலையை திரு அஸ்வினி வைஷ்ணவ் பார்வையிட்டார். உணவு பதப்படுத்துதல் துறையில் புதிய முதலீடுகளை அதிகரிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் கூறியுள்ளார். சுவிட்சர்லாந்து நாட்டின் டாவோஸ் நகரில் உலக பொருளாதார மன்ற வருடாந்திர மாநாட்டில் பங்கேற்ற அவர் உணவு பதப்படுத்துதலில் பங்களித்து வரும் சர்வதேச நிறுவன அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதிய முதலீட்டாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் இந்தியாவின் உட்கட்டமைப்பு வலுப்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் வளர்ச்சி மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்துவது குறித்து குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ தலைமையில் வாஷிங்டனில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் மற்றும் ஆஸ்திரேலியா, ஜப்பான் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்றனர். இக்கூட்டத்தின் முடிவில் வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் இந்த பிராந்தியத்தில் அமைதி, நிலைத்தன்மை, கடல்சார் பாதுகாப்பை நிலைநாட்டி மக்களின் முன்னேற்றத்திற்கு தொடர்ந்து பாடுபடுவது என முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்தியாவில் நடைபெறவுள்ள குவாட் தலைவர்கள் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதை ஆவலோடு எதிர்நோக்கி இருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. சிந்து நதி ஒப்பந்தத்தின் கீழ் ஜம்மு காஷ்மீரில் 2 நீர்மின் நிலைய திட்டங்கள் அமைப்பது தொடர்பாக இந்தியா, பாகிஸ்தான் இடையேயான கருத்து வேறுபாடுகளை களையும் வகையில் நடுநிலை நிபுணர் ஒருவரை உலக வங்கி நியமித்துள்ளது. இதற்கு இந்தியா வரவேற்பு தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் கிஷன் கங்கா, ராடி நீர்மின் திட்டங்கள் தொடர்பான வேறுபாடுகளை களைய நடுநிலை நிபுணரால் மட்டுமே முடியும் என்று இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே இந்த நீர்மின் திட்டங்கள் வடிவமைப்பு குறித்து விவாதிக்க நடுவர் மன்றம் ஏற்படுத்த வேண்டும் என்ற பாகிஸ்தானின் கோரிக்கையை நிராகரிப்பதாக நடுநிலை நிபுணர் தெரிவித்துள்ளார். இத்திட்டங்கள் தொடர்பான வேறுபாடுகளை கவனமாக ஆராய்ந்து அறிந்து உரிய தீர்வு காணப்படும் என்று அவர் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. 3ஆம் முறை மோடி அரசின் சாதனைகள். விவசாயிகளின் நலனுக்காக பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் உரமானியம் நீட்டிப்பு. தேசிய மஞ்சள் வாரியம் உருவாக்கம். மத்திய அரசு ஊழியர்களுக்கான 8வது ஊதிய குழு. பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கூடுதலாக 3 கோடி வீடுகள் கட்ட திட்டம்.
முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் மகளிர் தொழில் முனைவோர்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் கடன் உச்சவரம்பு 20 லட்சம் ரூபாயாக உயர்வு. 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 2500 கோடி ரூபாய் சுடல் நிதி. லட்சாதிபதி பெண்கள் திட்டத்தின் கீழ் 11 லட்சம் பேருக்கு சான்றிதழ். சுற்றுலாத்துறையில் மகளிருக்கு கூடுதல் வேலை வாய்ப்புகள். 7 லட்சம் ரூபாய் வரை வருமானம் உள்ளவர்களுக்கு வரி விலக்கு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள். 2 நாள் பயணமாக சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்றுள்ள தமிழக முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் இன்று சுதந்திர போராட்ட வீரர்களான மருது சகோதரர்கள் சிலைக்கு அடிக்கல் நாட்டினார். அம்மாவட்டத்தில் அமையவுள்ள புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டிய அவர் முடிவுற்ற திட்டப்பணிகளையும் தொடங்கி வைத்தார். மேலும் சுதந்திர போராட்ட வீரர் வாலுக்கு வேலி அம்பலம் சிலையை திரு மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். இடைத்தேர்தல் நடைபெறும் ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி தேர்தல் அதிகாரியாக பணியாற்றி வந்த திரு மணீஷ் மாற்றப்பட்டு ஓசூர் மாநகராட்சி ஆணையர் திரு ஸ்ரீகாந்த் புதிய தேர்தல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார். இதையடுத்து இன்று திரு ஸ்ரீகாந்த் பொறுப்பேற்றுக் கொண்டார். விருதுநகர் மாவட்டம் விஜயகரிசல் குளத்தில் நடைபெற்று வரும் 3வது கட்ட அகழாய்வில் சுமார் 3200க்கும் மேற்பட்ட பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வின் போது சுடுமண் குடுவை, நுட்பமான முறையில் அலங்கரிக்கப்பட்ட சங்கு வளையல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அடுத்த விஜயகரிசல் குளத்தில் கடந்த 5000 ஆண்டு நுண் கற்காலத்தை அறியும் வகையில் வைப்பாற்றின் வடகரையில் மேட்டுக்காடு பகுதியில் 3ஆம் கட்ட அகழாய்வு பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நேற்று தோண்டப்பட்ட அகழாய்வு குழியில் சுடுமண் குடுவை, சுடுமண் முத்திரை மற்றும் நுட்பமான முறையில் அலங்கரிக்கப்பட்ட சங்கு வளையல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. சுடுமண் குடுவையை முன்னோர்கள் திரவ உணவுகளை உண்பதற்கு பயன்படுத்தி இருக்கலாம் எனவும், வாணிபம் தலை தோங்கியதற்கு சான்றாக சுடுமண் முத்திரையும் கிடைக்கப்பட்டுள்ளதாக தொல்லியல் தள இயக்குநர் பொன் பாஸ்கரன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் செய்தியாளர் தா கமலக்கண்ணன். கர்நாடகாவில் இன்று இருவேறு இடங்களில் நேரிட்ட சாலை விபத்துகளில் 14 பேர் உயிரிழந்தனர், 25 பேர் காயமடைந்தனர். உத்தரகன்னடா மாவட்டத்தில் எல்லப்பு தாலுகாவில் காய்கறி ஏற்றிச் சென்ற கனரக வாகனம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் 10 பேர் உயிரிழந்தனர், 16 பேர் காயமடைந்தனர். இவ்விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு ஹூப்ளி மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. ராய்ச்சூர் மாவட்டத்தில் உள்ள சிந்தனூரில் நேரிட்ட மற்றொரு சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர், 10 பேர் காயமடைந்தனர். 4 சக்கர வாகனம் ஒன்று ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து நிலை தடுமாறியதால் இவ்விபத்து ஏற்பட்டதாகவும், இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் ரஜோரி மாவட்டத்தில் உள்ள பாதல் கிராமத்தில் மர்மமான முறையில் கடந்த 1.5 மாத காலத்தில் 17 பேர் உயிரிழந்ததை அடுத்து அப்பகுதியை கட்டுப்படுத்தப்பட்ட மண்டலமாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. பாதிப்புக்கு உள்ளானவர்களின் வீடுகள் சீல் வைக்கப்பட்டுள்ளதாகவும், அப்பகுதியில் பொதுமக்கள் கூடுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேலும் இந்த உயிரிழப்புகள் குறித்து சிறப்பு விசாரணைக்குழு தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் மேலும் தெரிவிக்கிறார். துருக்கியின் வடமேற்கு பகுதியில் நேரிட்ட தீ விபத்தில் 76 பேர் உயிரிழந்தனர், 51 பேர் காயமடைந்தனர். அந்நாட்டின் வடமேற்கு பகுதியான கற்றால் கயாவில் உள்ள 12 அடுக்குமாடி ஹோட்டல் ஒன்றில் இந்த விபத்து நேரிட்டது. இதையடுத்து அதன் அருகே உள்ள தங்கும் இடங்களில் இருந்து மக்கள் உடனடியாக அப்புறப்படுத்தப்பட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. மேலும் 6 நிபுணர்களை கொண்ட விசாரணைக் குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதாகவும் துருக்கி அரசு தெரிவித்துள்ளது. இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துருவ் கபிலா, தனிஷா கிராஸ்டோ இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஜகார்த்தாவில் இன்று நடைபெற்ற கலப்பு இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-18, 21-14 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் அட்னன் மௌலானா சாரி ஜாமில் இணையை வென்றது. மாற்றுத்திறனாளிகளுக்கான கிரிக்கெட் சாம்பியன் போட்டியில் கோப்பையை வென்ற இந்திய கிரிக்கெட் அணியினருக்கு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இலங்கையில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் இங்கிலாந்தை வீழ்த்தி இந்தியா இந்த கோப்பையை கைப்பற்றியது. ஹாக்கி இந்தியா லீக் போட்டியின் மகளிர் பிரிவில் பெங்கால் அணி தில்லி அணியை எதிர்கொள்கிறது. ஆடவர் பிரிவில் தில்லி அணி சூர்மா அணியை எதிர்கொள்கிறது. ரூர்கேலாவில் இப்போட்டி இரவு மணி 8:15க்கு தொடங்குகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது டுவெண்டி கிரிக்கெட் போட்டி கொல்கத்தாவில் இன்று நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாலின சமத்துவத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் அரசின் விழிப்புணர்வு பிரச்சாரங்களுக்கு சிறப்பான பலன் கிடைத்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உணவு பதப்படுத்துதல் துறையில் புதிய முதலீடுகளை அதிகரிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு சிராக் பஸ்வான் கூறியுள்ளார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் வளர்ச்சி மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்துவது குறித்து குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது.
கர்நாடகாவில் இன்று இருவேறு இடங்களில் நேரிட்ட சாலை விபத்துகளில் 14 பேர் உயிரிழந்தனர். இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துருவ் கபிலா தனிஷா கிராஸ்டோ இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AAR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.